பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்க்கடல்கள் வெல்க. அடுத்ததாக மாணிக்க வாசகர் இறைவனை பிறப்பருக்கும் பிஞ்சகன் என்கின்றார். அன்பர்களே, மரணம் என்பது ஒரு முறைதான். ஆனால் பிறப்பு என்பது நாம் செய்த வினைகளால் ஓயாமல் தொடரும் ஒரு பயணம். அந்த ஓயாத பிறவிச் சங்கிலியை உடைத்து எறியும் ஆற்றல் அந்த பிஞ்சகனுக்கு மட்டுமே உண்டு. பிஞ்சகன் எவ்வளவு அழகான பெயர் பாருங்களேன். கங்கையையும் பிறைச்சந்திரனையும் தன் தலையில் சூடி பார்ப்பதற்கே மிக எளியவனாக காட்சியளிப்பவன் அவன். ஆனால் அந்த எளிமைக்கு பின்னால் இருக்கும் அவனது திருவடிகள் சாதாரணமானவை அல்ல. அவை கர்மாக்களை எரிக்கும் வல்லமை கொண்டவை. பேய்க்கடல்கள் என்பது அணிந்திருக்கும் வீரக்கடல்கள் அல்லது சிலம்பை குறிக்கும். இறைவன் ஆடும் பொழுது அந்த சிலம்பிலிருந்து எழும் ஓசைதான், அந்த நாதம், அந்த ஒளி, அந்த ஓசைதான் பிரபஞ்சத்தை படைத்து காக்கின்றது. அந்த பெருமைமிக்க கடல்கள் அணிந்த திருவடிகள் வெல்லட்டம் என்கின்றார் மாணிக்க வாசகர். நாமும் அந்த பிஞ்சகனின் திருவடிகளை பற்றி கொண்டால் இந்த பிறவிக்கடல் நமக்கு ஒரு துளி நீராக மாறிவிடும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.